தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, +2 முடிச்சாச்சு. +2 முடிச்சதுக்கப்புறம் நெறைய மாணவர்கள் அடுத்து நம்ம என்ன படிக்கலான்றத கண்டிப்பா தேடிட்டு இருப்பீங்க. அப்படி நம்ம அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது, ஒரு பக்கம் நமக்கு மெடிக்கல், இன்னொன்னு என்ஜினியரிங். இத 2 தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் வந்து செலக்ட் பண்றாங்க. நெறைய படிப்புகள் இருக்கு. நல்ல நல்ல படிப்புகள் நெறைய இருக்கு. பட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு கேம்பஸ்ல அது வந்து கிடைக்கும் அப்படின்னு நெனச்சு, கேம்பஸ்ல இது கிடைக்காதுன்னு நெனச்சு நெறைய கோர்ஸ வந்து விட்டுர்றாங்க. ஸோ அதுதான் இங்க நடக்குது. நீங்க நார்மலா ஒரு ஃபுட் டெக்னாலஜியோ அல்லது வந்து ஒரு டைரி டைரி டெக்னாலஜியோ இந்த மாரி விஷயங்கள் எடுத்து படிச்சாலுமே நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா எல்லாருமே நம்ம என்ன பண்றோம்? இன்ஜினியரிங் படிக்கிறோம், இல்லன்னா டாக்டருக்கு படிக்கிறோம், பிடிஎஸ் ப பல்டா ப பல் மருத்துவருக்கு படிக்கிறோம். இந்த மாரியே போயிட்டுருக்கோம். சரி. எனிவே இப்ப நீங்க ஏதோ ஒரு படிப்ப முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோ நம்ம பார்க்க போறதே வந்து ஒரு படிப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அந்த படிப்ப படிக்கிறதுக்கு நான் எந்த இடத்துக்கு போகணும்? எந்த காலேஜ்ல போகணும்? அந்த காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜா இருக்கணும்? அப்படின்ற விஷயங்கள பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நான் சொல்ற விஷயங்கள் முடிஞ்சா ஒரு நோட் எடுத்து ஒரு பேப்பர்ல எல்லாத்தையும் நீங்க எழுதிக்கோங்க. இதெல்லாம் அந்த காலேஜ்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. இது யாருக்கு அப்ளிகேபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மெடிக்கல் துறையில போகணும்னு நினைச்சீங்கன்னா, இந்நேரம் நீட்‌க்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும். அப்படி நீட் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு மே மாசம் 4ஆம் தேதி எக்ஸாம் வருது. அதுக்குள்ள பிரிப்பரேஷன் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ரைட்டுங்களா? நீட்டுக்கு நீங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் போகணும்னா கூட, அந்த மெடிக்கல் காலேஜ்ல போயிட்டு அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? இத நீங்க முன்கூட்டியே பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த காலேஜ உங்க சாய்ஸ் ஃபீல்ட்ல குடுத்து நீங்க போகணும். ஸோ இதுதான் அங்க மெத்தட். கவர்ன்மென்ட் காலேஜா உங்களுக்கு இஷ்யூ கிடையாது. பிரைவேட் காலேஜுக்குமே காலேஜ பொறுத்தவரைக்கும் பிரச்சனை வராது. அங்க ஃபீஸ் மட்டும் தான் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். சரிங்களா? ஸோ இத நீங்க ஒரு பக்கம் பாருங்க. அடுத்தது என்ஜினியரிங். இந்த என்ஜினியரிங்ல நெறைய விஷயங்கள் இருக்குங்க. சும்மா இல்ல. நீங்க என்ஜினியரிங் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நெறைய விஷயங்கள நீங்க பார்க்கணும். நெறைய விஷயங்கள செய்யணும். இதெல்லாமே செஞ்சு, இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு காலேஜ நீங்க தேர்ந்தெடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு காலேஜ் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு, எங்க ஊர்லயே இருக்கு, நான் அங்கேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய வசதிக்காக மட்டுமே நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அந்த காலேஜ்ல என்ன கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? அந்த விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். நெறைய மாணவர்கள் சும்மா நான் படிச்சா போதும் அப்படின்னு பேருக்கு படிக்கிறேன்னா, எங்க வேணாலும் நீங்க படிக்கலாம். ஆனா, நான் படிச்சுட்டு என்னுடைய எதிர்காலத்துல என்னோட ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஆளா நான் வரணும். ஒரு நல்ல நிலையில நான் இருக்கணும் அப்படின்னா, நீங்க எந்த மாரி காலேஜ சூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நான் காலேஜோட லிஸ்ட்ட நான் சொல்லாட்டா கூட, அந்த காலேஜ்ல நான் சொல்லப்போற வசதிகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸ்பெசிஃபிக்கா என்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். சரிங்களா? ஒரு பேப்பர் எடுத்திருப்பீங்க எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இல்ல ஒரு நோட் எடுத்துக்கோங்க, பேனா எடுத்துக்கங்க. நான் சொல்ற விஷயங்கள கிளீனா நோட் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எந்த காலேஜ்ல நீங்க படிக்க போறீங்க? முதல்ல காலேஜ் அட்மிஷன்ல 2 வகை உண்டு. கவர்ன்மென்ட் கோட்டா ஒண்ணு, இன்னொன்னு மேனேஜ்மென்ட் கோட்டா ஒண்ணு. கவர்ன்மென்ட் கோட்டா அப்படின்றது தமிழ்நாடு டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா, நீங்க வந்து அ இருக்கிற பிரைவேட் காலேஜோ, கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜோ உள்ள வரீங்க சாரி க அ என்ஜினியரிங் காலேஜ் உள்ள வரீங்க அப்படின்னா, நீங்க த்ரூ வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியா உள்ள வரலாம். அப்படி நீங்க உள்ள வரணும்னா கூட எந்த காலேஜ் எடுக்கணும், அந்த காலேஜ்ல இந்த வசதிகள்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்க எடுங்க. ஸோ இது வந்து 1. அடுத்தது மேனேஜ்மென்ட். மேனேஜ்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க பணம் கட்டி படிக்க போறீங்க. அப்படி பணம் கட்டி படிக்கிறதே வந்து நீங்க பணம் கட்டணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, நல்ல காலேஜ்ல கட்டணும் இல்லையா? ஸோ பேருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாரி சாதாரண ஒரு காலேஜ்ல பணத்த கட்டிட்டு, அங்க பெரிய வசதிகள் இல்ல, பெருசா ஒண்ணும் சொல்லிக் குடுக்கல. ஆனா அங்க தான் நான் படிக்க போறேன் அப்படின்னா, நீங்க பணம் கட்டுறதும் வேஸ்ட்டா போயிடும். அப்ப இந்த விஷயங்கள கவனிச்சு நீங்க பண்ணணும். அதனால இப்ப 2 பேருமே நீங்க கவர்ன்மென்ட் கோட்டா மூலமா உள்ள வந்தாலும் சரி, மேனேஜ்மென்ட் கோட்டா உள்ள வழியா வந்தாலும் சரி, டாப் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு நீங்க ஒரு YouTubeல போய் ஜஸ்ட் செக் பண்ணீங்கன்னாவே தெரியும். ஒரு டாப் 15, டாப் 20 மெடிக்கல் காலேஜஸ்ல ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கங்க. அந்த லிஸ்ட் அவுட்ல எந்த காலேஜ் ஓரளவு உங்க நியர்பைல இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கங்க. அது நான் சொல்றது டாப் 10 காலேஜ் இருந்தா இன்னுமே பெஸ்ட்டா இருக்கும். அட்லீஸ்ட் டாப் 20, டாப் 15 அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு காலேஜ் லிஸ்ட் எடுங்க. நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குடைய டாப் லிஸ்ட் காலேஜையும் ஒரு YouTubeல போட்டாலும் தெரியும். அல்லது YouTubeல கூட இப்பலாம் வந்து Googleல நீங்க போட்டீங்கன்னாவே, டாப் மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு ஒரு என்டர் நீங்க குடுத்தீங்கன்னாவே, ஏஐ வந்து டீட்டெயிலா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிடுது. சரிங்களா? அப்போ ஏஐயே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுது அப்படிங்கும்போது ஈஸியாவே இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த விஷயங்கள நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் காலேஜ் இந்த காலேஜ், அந்த காலேஜ் ஸ்பெசிஃபிக்கா பேர் சொல்லாட்டாலுமே, நீங்க அங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றத தெளிவா நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க போற காலேஜ்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு, தாராளமா நீங்க படிக்கலாம். ஏன்னா இந்த மாரி விஷயங்கள் இருந்ததுன்னா, கண்டிப்பா அது நல்ல காலேஜா மட்டும் தான் இருக்கும். நல்லா சொல்லிக் குடுக்குற காலேஜா மட்டும் தான் இருக்கும்ன்றது திரும்ப திரும்ப நான் ஆணித்தரமா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். சரி. இப்போ ஒரு காலேஜ நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. அந்த காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்க. நேரடியா அந்த காலேஜுக்கு போங்க ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு மெத்தட் நேரடியா அந்த காலேஜுக்கு போய் செக் பண்றது.
இன்னொன்னு அந்த காலேஜோட வெப்சைட் இருக்கும். வெப்சைட்ல என்னென்ன டீட்டெயில்லாம் குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறது. வெப்சைட்ல சில விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா சொல்லி கூட இருப்பாங்க. அது நேரடியா போறது தான் ரொம்பவே நல்லது. நேரடியா போயிட்டு அந்த காலேஜ விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு, அங்க காலேஜ் அட்மிஷன் ஆஃபீஸ் இருக்கும். அங்க போயிட்டு டீட்டெயிலா நீங்க கேட்கலாம். சரிங்களா? 1. இன்னொன்னு வந்து அந்த காலேஜ் முடிச்சு வெளிய வர பசங்க இருப்பாங்க. 3 இயர் பசங்க, 4த் இயர் பசங்க, 1 இயர் பசங்க யாருமே அவங்க கிட்ட நீங்க என்குயரி பண்ணலாம். எப்படி இருக்கு காலேஜ்? எப்படி நடத்துறாங்க? அப்படின்னு நீங்க என்குயரி பண்ணலாம். இதெல்லாம் ஒரு மெத்தட். இதெல்லாம் என்கொயரி பண்ணி இதெல்லாம் ஓகே அப்படின்ற பட்சத்துல நீங்க சொல்லப் போற விஷயங்கள நோட் பண்ணுங்க. முதல்ல அந்த காலேஜ் ஒரு அ யுனிவர்சிட்டி கீழ தான் வரும். அஃபிலியேட்டட் பை அண்ணா யுனிவர்சிட்டியா? அல்லது அஃபிலியேட்டட் பை பாண்டிச்சேரி யுனிவர்சிட்டியா? பாண்டிச்சேரி மாணவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா, அது எந்த யுனிவர்சிட்டி கீழ வருதுன்னு சொல்லி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அண்ணா யுனிவர்சிட்டியுடைய அஃபிலியேட்டட் காலேஜா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். சரிங்களா? அது ஒரு விஷயம் நீங்க பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட். அத பார்த்துட்டீங்க. அடுத்தது அந்த காலேஜ் அட்டானமஸ் இருக்கா? அட்டானமஸ் காலேஜான்னு பாருங்க. அட்டானமஸ் ஏன் பார்க்கணும் அப்டின்னா, அட்டானமஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தன்னிச்சையா செயல்படுவாங்க. அவங்க எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் மெத்தட்லாம் இண்டிவிஜுவலா அவங்களே குடுப்பாங்க. சர்டிஃபிகேட் மட்டும் தான் அண்ணா யுனிவர்சிட்டி புரொடியூஸ் பண்ணுவாங்க. மத்தபடி அவங்க சிஸ்டம் அவங்க கரெக்ஷன் பண்றது, பேப்பர் எக்ஸாம் வைக்கிறது எல்லாமே இவங்களே பண்ணிப்பாங்க. முக்கியமா வந்து சிலபஸ் வந்து அப்டேட்டடா இருக்கும். ஒரு அட்டானமஸ் காலேஜ்ல லேட்டஸ்ட் சிலபஸ் என்னவோ அதெல்லாம் அப்டேட்டடா இருக்கும். அதனால ஒரு அட்டானமஸ் காலேஜா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்டின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அந்த காலேஜ் நாக்ல வந்து ஏ கிரேடா, ஏ பிளஸ் கிரேடா என்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், என்ன கிரேட்ல இருக்காங்க பாருங்க. நாக்ல வந்து சில காலேஜ் ஏ கிரேட் வச்சிருப்பாங்க. சில காலேஜ் ஏ பிளஸ், சில காலேஜஸ் ஏ பிளஸ் வச்சிருப்பாங்க. ஏ பிளஸ் பிளஸ் இருக்கும். ஸோ எதுவுமே நாக்ல சர்டிஃபிகேட் இருந்தாவே, கிரேட் இருந்தாவே கண்டிப்பா அது நல்ல காலேஜா கண்டிப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது இதெல்லாம் நோட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது ஆ அந்த காலேஜ் நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் டாப் 15 டாப் 10 அதுக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்க்கிறது முக்கியமானது. அதுக்கப்புறம் என்பிஏ அக்ரிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரிடேட்டட். என்பிஏன்றது என்ன அப்படின்னா, என்பிஏ அக்ரிகேட்டட் அப்படின்னு சொல்றது என்னன்னா, சில கோர்சஸ் சில காலேஜ்ல ஒரு 5 கோர்சஸ் வந்து என்பிஏ அக்ரிகேட்டட் வந்திருக்கும். சில காலேஜஸ் 2 கோர்ஸ்க்கு மட்டும் தான் என்பிஏ வந்து அக்ரிகேட்டட் குடுத்திருப்பாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னா, நீங்க இசி படிக்க போறீங்க, சிஎஸ் படிக்க போறீங்க, சிஎஸ்சி படிக்க போறீங்க. நீங்க எதுவாக இருந்தாலுமே அந்த காலேஜ்ல அந்த என்பிஏ அந்த பர்ட்டிகுலர் கோர்ஸ்க்கு என்பிஏ அக்ரிகேட்டட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. என்பிஏ கண்டிப்பா கேளுங்க. ஏன் அப்டின்னா, அப்பதான் அந்த காலேஜ் நீங்க படிக்க போற படிப்பு இருக்கு இல்லையா? அந்த படிப்புக்குரிய லேப் ஃபெசிலிட்டி, ஃபேக்கல்டி 2வது வந்து ஃபேக்கல்டி எந்த அளவுக்கு இருக்குறாங்க? ஃபேக்கல்டியோட குவாலிஃபிகேஷன் என்ன? 2வது வந்து லேப் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்கு? அந்த பர்ட்டிகுலர் கோர்ஸ்க்கு என்னென்னலாம் ஃபெசிலிட்டி இருந்தா அந்த படிப்பு நல்லா படிக்க முடியுமோ, அந்த ஃபெசிலிட்டிலாம் அந்த கோர்ஸ்க்கு அந்த காலேஜ்ல இருக்கா? அப்படின்னு சொல்லி என்குயரி பண்ணி, அதற்கு ஒரு சர்டிஃபிகேட்ட புரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து என்பிஏ அப்படின்னு சொல்றது. அது நீங்க படிக்க போற பிரான்ச்சுக்கு, படிக்க போற கோர்ஸ்க்கு இருக்கான்னு சொல்லி கண்டிப்பா நீங்க பார்க்கணும். பெரும்பாலான காலேஜ்ல ஒரு 15 கோர்ஸ் வச்சிருந்தா கூட 5க்கு தான் அக்ரிகேட் வச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? என்பிஏரோட அந்த சர்டிஃபிகேட் வந்து 5 கோர்ஸ் தான் வச்சிருக்காங்க. பெரும்பாலான கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி, இசி, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கெல்லாம் வச்சிருக்காங்க. சில கோர்சஸ்லாம் இல்லாம இருக்கு. அது இல்லாம இருந்து நான் படிச்சா அது நல்லது இல்லையா? அப்படின்னா, அது நல்லது தான் பிரச்சனை இல்ல. ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அத நீங்க பார்த்துக்கங்க. 1. அடுத்தது அந்த காலேஜோட பிளேஸ்மென்ட் ரெக்கார்ட். அது ரொம்ப முக்கியம். பிளேஸ்மென்ட் ரெக்கார்ட் வந்து எப்படி இருக்கு? அப்படின்ட்டு அவங்க வெப்சைட்லயும் குடுத்திருப்பாங்க. அந்த பிளேஸ்மென்ட் ரெக்கார்ட நீங்க வந்து காலேஜ் அட்மின் அட்மின் அட்மிட் அ அட்மிஷன் ஆஃபீஸ்ல போய் கேட்டீங்கன்னா, மேபி அவங்க சில விஷயங்கள கொஞ்சம் ஆ பெருசா சொல்றதுக்கும், இல்லாத ஒண்ண சேர்த்து சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸ்டூடண்ட் இல்லன்னா அலுமினி யாராவது பசங்க கிடைச்சாங்கன்னா, இல்ல இருக்கிற கரண்ட்ல படிச்சிருக்கிற ஸ்டூடண்ட், ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட், 3 இயர் ஸ்டூடண்ட் இவங்கள பார்த்து எப்படி இருக்கு பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க டீட்டெயிலா சொல்லுவாங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பிளேஸ்மென்ட் நல்லா இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாருக்கும். ஆவரேஜ் சேலரி என்ன வருது பெர் ஆனம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல அந்த காலேஜ் இருக்கா அப்படின்னு பாருங்க. ஏன்னா என்ஐஆர்எஃப் வந்து வருஷம் வருஷம் ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்லக்குள்ள இந்த காலேஜ் வருதா? அதாவது அது 50வது ரேங்க், 60வது ரேங்க்ன்றது இங்க முக்கியம் இல்ல. அந்த அட்லீஸ்ட் அந்த ரேங்க் உள்ள இருக்குதான்னு சொல்லி பாருங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் காமனா எல்லா காலேஜ்லயும் இருக்கிற விஷயங்கள் தான். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க உங்க படிப்ப தாண்டி, நீங்க என்ன படிக்கிறீங்களோ, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, என்ன பிரான்ச் படிக்கிறீங்களோ, உங்களோட படிப்ப தாண்டி, இன்னும் எந்தெந்த மாரியான விஷயங்கள எக்ஸ்ட்ராவா அவங்க சொல்லிக் குடுக்குறாங்க. இதுதான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்றது. இது காலேஜுக்கு காலேஜ் மாறுபடும். நான் உதாரணத்துக்கு சிலதெல்லாம் சொல்றேன். அதுல எந்த மாரி விஷயங்கள் நீங்க கேட்கணும். நீங்க அட்மிஷன் ஆஃபீஸ்ல போகும்போது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத நீங்க கேளுங்க. எதுக்காக இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா, இதெல்லாம் இருந்தா தான் நல்ல காலேஜா அப்படின்னா,
அப்படியும் ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம பையன் நம்ம நம்ம ப நீங்க பேரண்ட் பார்க்குறீங்க, நம்ம பசங்க அங்க போய் படிக்கணும். மேபி ஒரு ஸ்டூடண்ட் பார்க்குறேன், நீங்க போய் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த காலேஜ்ல இந்த மாரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, அத நீங்க கத்துக்கலாம். நீங்க கட்டுற பேமெண்ட்ல அதுவும் சேர்ந்து தான் வரும்ன்றதுனால, அது ஃப்ரீயா தான் இருக்கும். அத நீங்க ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் வச்சிருப்பாங்க, குறிப்பிட்ட மாசம் வச்சிருப்பாங்க. அத நீங்க புதுசா வெளியில போய் பணம் கட்டி படிக்கிறத விட, இங்க நீங்க சேர்ந்து எக்ஸ்ட்ராவா நீங்க படிச்சுக்கங்க. அப்படி நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ, அந்த கோர்ஸ விட எக்ஸ்ட்ரா நீங்க நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கினா மட்டும் தான் காலேஜ்ல உங்களால ஷைன் பண்ண முடியும். வெளியிலயும் ஷைன் பண்ண முடியும். இப்போ அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல சில முக்கியமான விஷயங்கள். ரோபோட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிக் குடுப்பாங்க. ரோபோட்டிக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தா அத போய் பண்ணுங்க. அந்த காலேஜ்ல இருந்ததுன்னா. இல்ல வேற ஏதாவது இருக்கும். அத போய் பாருங்க. 3டி டிசைன் பண்றது. வேற ஏதாவது டிசைன் ஆர்க்கிடெக்சர் டிசைன் பண்றது. 3டி டிசைன் கொண்டு வர்றது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில காலேஜ்ல பிளாக் செயின் டெக்னாலஜி எல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. பிளாக் செயினும் ரொம்ப முக்கியமானது. ஃபாரின்லலாம் வந்து நெறைய இருக்கு அது. பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்னன்றத நீங்க Googleல சர்ச் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தனியா கூட நான் வீடியோ குடுக்குறேன். பிளாக் செயின் டெக்னாலஜி. ஈவி வெஹிக்கிள் இன்னைக்கு வந்து ஈவி வெஹிக்கிள் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஈவி வெஹிக்கிள் இன் ஃபியூச்சர்லயும் நெறைய வரும். அப்ப ஈவி பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, ஈவி இருக்குதா? அங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா அங்க போய் சேருங்க. அல்லது வந்து கோடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க என்ன வேணா கோர்ஸ் படிங்க. நீங்க சிவில் இன்ஜினியர் படிச்சாலும் சரி, அ ட்ரிபிள் இ படிச்சாலும் சரி, நீங்க அக்ரியே படிச்சாலும் சரி, வேற எங்கேயா போய் அக்ரி படிச்சாலும் சரி, கோடிங் தெரிஞ்சுக்கோங்க. காரணம் என்ன அப்டின்னா, கோடிங் வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோடிங் இல்லாம எதுவுமே நடக்காது அந்த ஃபியூச்சர்ல அப்டின்ற நிலைமைலாம் வருது. அதனால கோடிங்ல அட்வான்ஸ்டா என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியுமோ, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல மேபி அதெல்லாம் இருக்கலாம். சில காலேஜ் இது எல்லாமே இருக்குமா எல்லா காலேஜிலும் கட்டாயம் கிடையாது. இது எல்லா காலேஜ்லயுமே எல்லாமே இருக்குன்ற கட்டாயம் கிடையாது. நீங்க போற காலேஜ்ல என்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கோ, அத எடுத்து நீங்க படிங்க. ஸோ அப்புறம் 2வது வந்து ரிசர்ச் சென்டருக்கு அப்ரூவ்ட்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கணும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் முக்கியமானதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபாரின் லாங்குவேஜ். ஃபாரின் லாங்குவேஜ் நெறைய காலேஜ்ல ஜெர்மன் சொல்லிக் குடுப்பாங்க. ஜாப்பனீஸ் சொல்லிக் குடுப்பாங்க. பிரெஞ்சு சொல்லிக் குடுப்பாங்க. இது 3மே ஒரே காலேஜ்ல இருக்கணுமான்றா அது கட்டாயம் கிடையாது. அந்த காலேஜ்ல எந்த ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லிக் குடுக்குறாங்களோ, அந்த ஃபாரின் லாங்குவேஜ நீங்க பெரும்பாலும் ஜாப்பனீஸ் நெறைய பேர் படிப்பாங்க. அத எடுத்து வச்சு படிங்க. அது குறிப்பிட்ட ஹவர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஒரு 120 ஹவர்ஸ், 90 ஹவர்ஸ் அப்படின்னு ஏதோ கணக்கு வச்சிருப்பாங்க. அத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அது இப்ப தெரியாது நமக்கு. உங்களோட ரெஸ்யூம்ல இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி நீங்க எழுதுறீங்க தெரியுமா? அப்பதான் அதனோட வேலிட் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்க எழுதணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப ஃபாரின் லாங்குவேஜ் கட்டாயம் நீங்க படிக்கணும். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் படிக்கிற மாணவர்கள் கட்டாயம் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபாரினோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்களா? நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதெல்லாம் சில காலேஜஸ்ல ஃபாரின்ல போய்லாம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்லுவாங்க. 6 மாசமோ, 1 மாசமோ, 2 மாசமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஃபாரின்ல போய் விசிட் பண்ணுவாங்க. அதனோட கிரெடிட் அந்த காலேஜ்ல எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாரிலாம் இருக்கான்றத நீங்க ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் எழுதி வச்சுட்டு, காலேஜ் போய் பார்க்கும்போது இதெல்லாம் நோட் பண்ணி நீங்க கேளுங்க. சரிங்களா? இருந்ததுன்னா ஓரளவு நல்ல காலேஜா கண்டிப்பா இருக்கும். உங்களோட பசங்க அல்லது நீங்க போய் படிக்கிறீங்கன்னா, ஒரு டாப் மோஸ்ட் நல்ல ஒரு காலேஜ்ல படிக்கிற திருப்தி உங்களுக்கு இருக்கும். நெறைய விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல கிடைக்கும். இந்த மாரி காலேஜஸ்லாம் ஒரு கடல் மாரி தான். எல்லா விஷயங்களும் அங்க இருக்கும். நீங்க உங்களுக்கு எது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்க எடுத்து நீங்க வச்சுக்கிறது உங்களோட திறமைய பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு இன்ஜினியரிங்ன்றது நீங்க படிக்க போற கோர்ஸ் மட்டுமே இன்ஜினியரிங் கிடையாது. நீங்க படிக்க போற பிரான்ச் மட்டுமே இன்ஜினியரிங் கிடையாது. இப்ப நான் சொல்ல விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு, இதுல என்னென்னலாம் இருக்கு அந்த காலேஜ் போய் விசிட் பண்ணிட்டு, இது ஓகேப்பா இந்த காலேஜ் எனக்கு சூப்பர். இதுல நான் படிக்கிறேன். பேரலலா ஃபீஸையும் பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? ஃபீஸும் இருக்கு. கூடுதலா இருக்கும். அதையும் நீங்க பார்த்துக்கணும். 2வது அந்த காலேஜ் ஓரளவு உங்களுக்கு போறது வரதுக்கு ஃபீசிபிலிட்டா இருக்கா? அப்படின்றத நீங்க பார்த்துக்கிட்டு, அந்த காலேஜ சூஸ் பண்ணுங்க. இங்க வந்து கவுன்சிலிங் மூலமா வந்தாலுமே, எடுக்க போற காலேஜ்ல இந்த வசதிகள் இருக்கான்னு பாருங்க. மேனேஜ்மென்ட் சீட்ல போனாலும் பணம் கட்டுறீங்க. உங்கள்ட்ட கஷ்டப்பட்டு கட்டுற பணம் அது. அதனால இந்த விஷயங்கள்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜ்ல போய் சேருங்க. நிச்சயமா அது நல்ல காலேஜா இருந்தா மட்டும் தான் அந்த விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்.